ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்தது. பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 200 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளது. பீகாரில் முதலமைச்சர் யார் என்பதை ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று பாஜக கூறியுள்ளதால் நீடிக்கும் குழப்பம். நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்திதான் தேர்தலை சந்தித்ததாக முன்பு கூறியிருந்த நிலையில் தற்போது ஆலோசித்து முடிவு என்று தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 101 இடங்களில் 90 தொகுதிகளை தாண்டி முன்னிலையில் உள்ளது. கடந்த தேர்தலை விட அதிக இடங்களில் முன்னிலை வகிப்பதால் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 110 இடங்களில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி தற்போது 35க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே முன்னிலை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி தற்போது 25 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 இடங்களில் மட்டுமே முன்னிலை. கடந்த தேர்தலில் 19 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. 238 இடங்களில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெறவில்லை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் என்டிஏ கூட்டணி. தலைநகர் பட்னாவில் ஐக்கிய ஜனதாதள கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதள முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றுள்ளார். 11,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். பீகார் வெற்றியை தொடர்ந்து மாலை 7:30 மணிக்கு தொண்டர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். பாஜக ஐக்கிய ஜனதாதள ஆட்சிக்கு பீகாரில் மீண்டும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பீகாரில் மீண்டும் நரேந்திர மோடி விரும்பிய நல்லாட்சி அமையும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் முடிவை தோல்வி என்று சொல்ல முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து கூறினார். காங்கிரசுக்கு என்றைக்குமே பின்னடைவு இல்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரில் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் தமிழகத்தில் பாஜகவினர் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். செங்கல்பட்டு அருகே விமானப்படைக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் வெடித்து சிதறிய நிலையில் அதில் பயணித்த விமானி பாராசூட் மூலம் உயிர் தப்பினார். விபத்தில் சிக்கிய விமானி இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டார். விசாரணைக்கு பிறகே விபத்திற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக இதுவரை 5,69,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அதாவது 87.66% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதால் அதிமுக எதிர்க்கட்சி மட்டுமின்றி உதிரிக் கட்சியாக கூட நீடிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். எஸ்ஐஆர் காரணமாக வாக்காளர் பட்டியலில் யாரும் விடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணியில் தகுதியான அலுவலர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 11,740 ரூபாய்க்கும் சவரன் 93,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் 16ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாயாருக்கு பிடிவாரண்ட். குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்பட்டும் கைது செய்யப்படாததால் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கு திருச்சி தலைமை நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. முதல் தகவல் அறிக்கை, வழக்கின் ஆவணங்கள், கார் உள்ளிட்டவற்றை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஒப்படைத்தனர். கும்கி 2 படத்தை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபு சாலமன் வாங்கிய கடனிற்கு தயாரிப்பு நிறுவனம் பொறுப்பேற்க முடியாது என்ற வாதத்தை ஏற்று தடை நீக்கப்பட்டுள்ளது. நாட்டை உலுக்கிய டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட உமரின் வீடு தகர்க்கப்பட்டது. புல்வாமாவில் உள்ள உமரின் வீட்டை காஷ்மீர் போலீசார் இடித்து தரைமட்டமாக்கினர். தைவானுக்கு ஆயுத பொருட்களை விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதித்துள்ளதற்கு சீன வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்து பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை காக்க எதையும் செய்வோம் என்று எச்சரித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 37 ரன்கள் எடுத்துள்ள நிலையில் 122 ரன்கள் பின்தங்கியுள்ளது. ரொட்டேரியன் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.